ஹலோ ஆல். அதாவது எல்லாரும் கேட்பாங்க ஊரில், நீங்கள் என்னப்பா அமெரிக்காவில் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஈஸியாக கிடைக்காத ஒரு ஐட்டம் இருக்குது. அது என்னன்னு பார்க்குறீங்களா? கருவேப்பிள்ளைங்க. புறாவுக்கு போகிறாமா அப்படிங்கிற மாதிரி கருவேப்பிள்ளைக்கு ஒரு அக்கை போகிறாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். என்னன்னு பார்க்குறீங்களா? நிஜமாக தாங்க. இந்த கருவேப்பிலையை நாங்கள் இந்த அமெரிக்காவில் வாங்குறதுக்குள்ளே ஆட போங்கடா, கருவேப்பிலையே இல்லாமல் சமைப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்துடுவோம். அமெரிக்காவுக்கு வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே அந்த லெவலுக்கு டிமாண்ட்னா இந்த கருவேப்பிலை தான். என் ஃப்ரெண்டு மூலமாக அவங்க கான்டாக்டில் வந்து ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் கருவேப்பிலை மரம் இருக்குது. அதாவது அவங்க வந்து ஓன் ஹவுஸில் இருக்காங்க. ஒரு தாத்தா தான், வயசான தாத்தா தான். ஓன் ஹவுஸில் இருக்காங்க. கருவேப்பிலைங்க மரம் எங்கள் வீட்டில் இருக்குது, வேணுன்னா வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. சரி, அவங்க கூட போனதுக்கு நமக்கும் ஒரு பாக்ஸ் லெவலுக்கு கருவேப்பிலை லாபம்னா பாருங்களேன். இன்னொரு 1 மந்த்துக்கு கருவேப்பிலை பிரச்சனை இல்லை, போட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு தாளிக்கிறதுக்கு இன்னும் 1 மந்த்துக்கு கொஞ்சம் ருசியாக சமைப்போம். டாடா பை பை.